யார் இந்த ஜேசன் சஞ்சய்? சிக்மா படத்திற்கு ஏன் இவ்வளவு பரபரப்பு? ஜூலை மாதம் வெளிவரும் படத்திற்கு இப்பொழுதே பரபரப்பா? ஏன் இந்த பரபரப்பு? தமிழக திரைப்படத் துறையில் கலக்கு கலக்கு என்று கலக்கிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்ற நடிகர் விஜயின் மகன், தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இந்த பின்னணியில் இவரது மகன் வெளிநாடுகளில் திரைப்பட பயிற்சி பெற்று ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் வெளிவரும் முதல் படம். இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறது. இசையோ தமன். கதை புதையலை தேடி செல்லும் திருடனின் பற்றிய கதை. இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் கதை அம்சம் கொண்ட படமாக இருக்கும் என்று தெரிய வருகிறது. சந்தீப் கிஷன், பிரியா அப்துல்லா, துல்கார் சல்மான், ராஜ் சுந்தரம், ஷீலா, சம்பத்ராஜ், ராஜ்குமார் போன்றவர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு இயக்கம் ஜேசன் சஞ்சய். சென்னை, தாய்லாந்து, சேலம் போன்ற நகர்களில் படம் பிடிக்கப்பட்டுள்ள இந்த படம் டிசம்பர் 18ஆம் தேதி 2025 துவக்கப்பட்டது. மே மாதம் 2026 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. ஜூலை 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறது சிக்மா. இந்த படம் ஒரு புதிய முயற்சி என்றும் சினிமா வரலாற்றில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூறியுள்ள நிலையில் படம் வெளிவரும் முன்பே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படத்தை பற்றி அப்படத்தின் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் கூறியதாவது: சிக்மா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம். என் கதையில் நம்பிக்கை வைத்து ஆதரவளித்த லைக்கா நிறுவனத்தின் தயாரிப்பாளர் சுபாஸ்கரனுக்கு மனமார்ந்த நன்றி. அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினுடன் இணைந்து பணியாற்றியது மிகுந்த மகிழ்ச்சியும் அனுபவமும் தந்தது. ஜூலை 31 சிக்மா படத்தை ரசிகர்கள் முன் திரையிட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது, மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 31ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளிவரும் சூழலில் நடிகர் விஜயை ஜேசன் சஞ்சய் சந்திப்பாரா? ஏற்கனவே விஜயை அவர் சந்திக்க இருந்த திட்டம் தற்பொழுது நிறைவேறுமா? படத்தை பார்க்க விஜய் வருவாரா? இப்படி பல்வேறு கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் சூழலில் தன் தந்தையை பற்றி நேற்று ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய். இந்த நிலையில் சிக்மா படம் வெளியீட்டு விழாவிற்கு திரையரங்கில் வரும் முன் அவரது தந்தை ஜேசன் சஞ்சயும் சந்திப்பார்களா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் படம் ஜூலை 31ஆம் தேதி வெளிவருகிறது. படத்தில் என்ன சுவாரஸ்யம்? விஜய் நடித்திருக்கிறாரா? துல்கர் சல்மான் நடித்திருப்பதாக செய்தி வந்த நிலையில் விஜயும் கௌரவ வேரத்தில் நடித்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு பாடல் காட்சியில் நடித்திருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. இந்த படத்தை தயாரிப்பதை பற்றி லைக்கா நிறுவனத்தின் சுபாஸ்கரன் தெரிவிக்கும் போது, இந்த வாய்ப்பு எங்களுக்கு அருமையான வாய்ப்பு. ஒரு இளைஞனின் கையில் ஒரு புதிய படம், மிகச் சிறப்பாக படம் வெளிவந்துள்ளதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த படத்தின் டீசர் வெளியாகி பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்து இணையதளத்தில் பெரும் சாதனையை படைத்துள்ளது. படத்திற்கான ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய வியாபாரம் ஆகியுள்ள இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? பெரும் வரவேற்பை ஏற்படுத்துமா? நடிகர் விஜய் போல் அவருடைய மகனும் திரைத்துறையில் நடிப்பாரா? ஏனென்றால் நடிகர் விஜய் தனது திரைப்பட பயணத்தை நிறுத்தியுள்ள நிலையில் அவர் வெற்றிடத்தை அவரது மகன் நிரப்புவாரா என்ற 1000 கேள்வி எழும் நிலையில் இந்த படம் வரும் ஜூலை 31ஆம் தேதி திரையரங்கில் வெளிவருகிறது.